விவேகானந்தரின் முதல் நாள் செயல்படு அமெரிக்கா நாட்டின் சகோதரர்களே இது கடினமோடு உங்களோட பரவி நான் உங்கள் முன்னிக்கிறேன் நீயத்தின் மகிழ்ச்சி பொங்கியாக வெளிப்பட என்கிறதை வாழ்த்து உலகத்தின் மிக வாழ்ந்த சன்னியாசின் பரவலே நான் உங்களுக்கு நன்றிகிறேன் அனைத்து மதமுறைய தாய் மதமுறைய இந்து மதத்தின் பெயரால் நான் உங்களுக்கு நன்றிகிறேன் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த கோடிக்கணக்கான இந்துக்களின் பெயரால் நான் உங்களுக்கு நன்றிகிறேன். இந்த மாதிரி பேசினாங்களே சிக்காகோ இருக்கிறார்கள் அவர்கள் இந்த தேர்தல் நாள் சென்று வந்திருக்கும் பிரதிநிதியை பற்றி குறிப்பிடும் போது பிரதிநிதியை பற்றி ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಅಭಿಮಾನ ನಿನ್ನ அந்த சின்னஞ்சிறு தவளை அந்த நெஞ்சிலே பிறந்து அங்கேயே வளர்ந்தது அந்த தவளை நாள்தோறும் இந்த பூச்சிகளையும் கிருமிகளையும் உட்கொண்டு வளர்ந்தது ஆப்பிடம் வாழ்ந்தால் அந்த தவளை சிறிது வருத்தமிட்டது ஒரு நாள் கடலில் வாழ்ந்து வந்த மற்ற தவளை அங்கு வந்து அந்த கிணற்றில் விழுந்துவிட்டது நீ எங்கேயும் வருகிறாய் கடலில் இருந்து வருகிறேன் கடலா எவ்வளவு பெரியது எனது கிணற்றில் பெற்றது ஒன்றரை ஒன்றாக எத்தனை கிளை மரங்கள் உண்டாயின வேதனையின் அடுத்த அவளை உடுக்கிவிடும் போல தோன்றியது ஆனால் பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்படி கடல் சிறிது தூரம் பின்னோக்கி சென்று பின்னர் ஆயிரம் மடங்கு வேகத்தில் பெருகி வந்து அனைத்தையும் மறைத்துக் கொள்கிறது அதுபோல் எல்லா கிளை மரங்களும் ஆரம்ப இந்த பெரிய தாய் மரமாக இந்து மரத்தால் கவர்ந்திருக்கப்பட்டு அதில் இரண்டென கலந்து விட்டன பூவிற்கு விதி அது கண்டுபிடிப்பதற்கு முன்பும் இருந்தன மனித எண்ணம் முழுவதும் அதை மறந்துவிட்டாலும் பூவிற்கு விதி இருக்கும் அது போன்றுதான் ஆன்மீக உலகின் விதிகளும் இருந்து கொண்டிருக்கின்றன ஓர் ஆன்மாவுக்கும் மற்றொரு ஆன்மாவுக்கும் தனிப்பட்ட ஆன்மாக்களுக்கும் இடையே உள்ள தார்மீக ஆன்மீக நீதி நெறிவுறவுகள் அவை கண்டுபிடிப்பதற்கு முன்பும் இருந்தன இந்த விதிகளை கண்டறிந்தவர் ரிஷிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்களை புறவெட்டுவம் அடைந்தவர்கள் என்று நாங்கள் போற்றுகிறோம் அவர்களில் இந்த சிறந்த சில பெண்கள் என்று சொல்வதில் நான் பெரிதும் மகிழ்ச்சியடைகிறேன் ஒருவன் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு துன்பத்தில் உழல்வதற்கு உரிய காரணங்கள் அவன் பிறப்பதற்கு முன்பும் இருந்திருக்க வேண்டும் அவை அவனுடைய முற்பிறவி வினைகள் நான் ஒரு ஆன்மா என்று இந்து நம்புகிறான் ஆன்மாவை கட்டி வைத்த கடுமையான பந்தங்கள் ஏற்பட்ட போது இந்தியாவில் ஆயிரக்கணக்கான இழந்தார்கள் இருந்தும் கிறிஸ்தவர்கள் நீங்கள் அவர்களுக்கு உதவி எதுவும் செய்யவில்லை இந்தியா முழுவதும் சர்ச்சைகள் கட்டுகிறார்கள் கீழ்த்திசை நாளையே நாம் சில தேவை மதம் அல்ல தேவையான மதம் அவர்களிடமே இருக்கிறது வறுமையில் வாழும் எங்கள் மக்களுக்கு உதவி கேட்டீங்கே வந்து கிறிஸ்துவ நாட்டில் கிறிஸ்தவர்களிலிருந்து பிற மதத்திற்காக உதவி கிடைப்பது எவ்வளவு கடினமானது என்பதை நான் நன்றாக புத்த மதத்திற்கு மதத்திற்கு தானில்லை யார் என்பவே சமுதாய ஏற்பாக சாமியார் குண்டாவேர மதத்தின் உண்மைகள் வெளியே கொண்டு வந்து அவரை உலகம் முழுவதும் தாராளமானது பரவ சேதம் பெரும் புகழ் சூழலும் பகவான் குண்டாயிரம் குறிப்பாக ஆசிரியர்களும் வகையில் பதிவு பண்ண பெரும் புகழுக்கு உரியவர் ಸಮಾಜದ ಒಳಿತಿಗಾಗಿ ஆன்மீக ஒருமைப்பாடு ஏதாவது ஒரு மதத்தில் எப்பயாவது மதமான கிடைக்கும் என்று இங்கு உள்ள யாராவது அவரிடம் நம்பினால் சகோதரரே உங்களுடைய நம்பிக்கை நீர் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் கிறிஸ்துவர் இந்துவாயிட வேண்டும் என்பது ஏன் எண்ணமா கடவுள் அதை தடுப்பாராக அல்லது கிறிஸ்துவர் இந்துவாகவோ பௌத்தராகவோ மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறேனா கடவுள் அதை தடுப்பாராக ஒரு விதை தனியில் ஊட்டப்பட்ட மண்ணும் காற்றும் நீரும் அதை சுற்றி போடப்படுகிறது விதை மண்ணாகவோ காற்றாகவோ நீராகவோ ஆகிறதா இல்லை அது ஒரு செடியாகிறது தனது வளர்ச்சி நேரத்திற்கு ஏற்ப அது வளர்கிறது மண்ணையும் காற்றையும் நீரையும் தன்னோட தட்டிக் கொண்டு அது தனக்கு வேண்டிய சத்து பொருளாக மாறி ஒரு செடியாக வளர்கிறது இதுவே மதத்தின் நிலையாகும் கிறிஸ்துவர் இந்துவாகவோ பௌத்தராக மாறுவதில்லை அல்லது இந்து பௌத்தராகவும் கிறிஸ்துவராகவும் மாறுவதில்லை ஒவ்வொருவரும் மற்ற மதங்களின் நல்ல அம்சங்களை தங்களுடைய தட்டிக் கொண்டு தங்கள் தனித்தன்மையை பாதுகாத்துக் கொண்டு தங்கள் வளர்ச்சி நியதியின்படி வளர வேண்டும் இந்த சர்வசமய பேரவை உலகத்திற்கு எது அது எடுத்துக்காட்டுகிறது என்றால் அது இதுதான் புனிதம் தூய்மை கருணை ஆகியவை உலகில் எந்த ஒரு மத பிரிவுக்கும் தனி சொத்து அல்ல என்பது மிகச் சிறந்த ஒவ்வொரு மதத்திலும் பண்புள்ள ஆண்களையும் தோற்றுவித்திருக்கிறது என்பதையும் நிரூபித்திருக்கிறது மதம்